காலை வணக்கம். இன்று திருப்பாவை பாசுரம் 19. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனிடம் கேட்பது போல இங்கு கண்ணன் அருளை யாரிடம் கேட்கின்றனர்? நப்பின்னையிடம் கேட்கின்றார். குத்துக்கால் கூத்தறியே, நப்பின்னையே, நீ இன்று எங்களது கண்ணனோடு இருக்கின்றாய். பஞ்ச சயனம் 5 வகையான பொருளாகிய பஞ்சு மெத்தை, பஞ்சு, கோரைப்புல், அன்னத்தின் மயிர் போன்ற 5 வகையான பொருளால் செய்யப்பட்ட மெத்தையில் இருக்கக்கூடிய மெத்தையில், அதாவது பலவிதமான வண்ணங்களால் செய்யப்பட்ட கோட்டுக்கால், இந்த கோட்டுக்கால் மேல் இருக்கக்கூடிய பஞ்சு மெத்தையில் அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய எங்களது கண்ணபிரான் உனது மார்பில் இருக்கின்றான். நாங்களோ பாலுண்ணும் நெய்யுண்ணும் நாட்காலை நீராடி பூக்களை அணிய மாட்டோம் என்று கூறுகின்றோம். ஆனால் நீயோ தலையிலிருந்து அணிந்திருக்கக்கூடிய மலர் மொட்டுக்கள் உனது மார்பு வரை விரிந்து பறந்து கிடைக்கின்றன. உன்னுடைய பஞ்சு மெத்தையில், உனது பஞ்சு மெத்தையில் உன்னோடு கோர்த்து அணிந்திருக்கக்கூடிய கண்ணபிரானுக்கும் அந்த மலர் வாசனை வருகின்றது. அந்த மலர் வாசனையோடு இருக்கக்கூடிய கண்ணபிரான் எங்களுக்கு அருள் செய்ய நீ கூப்பிடுவாயாக என்று கேட்கின்றனர். அப்போது கண்ணபிரான் கைகோர்த்து நப்பினையோடு இருக்கும்போது, நப்பின்னையே, நீ எங்களுக்கு ஆசி வழங்க எங்கள் கண்ணனை விடமாட்டாயா? ஒரு பொழுது கூட விட்டு கொடுக்க மாட்டாயா? ஒரு கணம் பொழுது கூட நீ பிரிய மாட்டாயா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கோபியர்கள். சகரங்கள் வழியே கண்டு கொண்டிருக்கக்கூடிய கோபியர்கள் கண்ணன் அருள் தர தயாராகத்தான் இருக்கின்றார், நப்பின்னை தான் நமக்கு அருள் தர வேண்டும் என்று பார்க்கின்றனர். கண்ணன் தன்னுடைய கண் அசைவினால் கோபியர்களிடம், நீங்கள் நப்பின்னிடம் கேளுங்கள், அதாவது தாய் எப்பொழுதும் அருள் செய்வார் என்ற குணத்தையும் இங்கு கூறுகின்றார் நமது கண்ணபிரான். உடனே நப்பின்னையே, நீ எங்களுக்காக கண்ணனை ஆசி வழங்க அருள் தருவாயாக என்று விண்ணப்பிக்கினர் இந்த பாசுரத்தில். நன்றி.